அண்ணா பிந்திக்கண்ணா வாங்க வாங்க சவாரிக்கு வாங்க. தம்பி எங்க போற? நானா போகும்போது எங்க போறேன்றா? நீ வா, வீட்டுக்கு கூட்டின்னு போறேன். உன் வீட்டுக்கு என்ன நேரத்துக்கு நான் கூப்பிடுறா? வீட்டுக்கு தான்ப்பா நான் கூட்டின்னு போறேன். ஏன் எனக்கு போக தெரியாதா? நீதான் கூட்டின்னு போகணுமா? அட்ரஸ் இல்லாத தெரியும், இந்த ஆட்டோக்கார அறிவா. இப்ப நேத்துக்கு இதெல்லாம் பண்ணுகிற நீ? நான் ஆட்டோ எடுத்துக்கிறேன்பா, வாப்பா வீட்டுக்கு போலாம். யோ சும்மா போறவன ஒம்பு வித்துனுக்குறேன், என்ன உனக்கு பிரச்சனை? கம்முன்னு உக்காரு, உன் எந்த இடம் சொல்லி நான் இப்ப விடுறேன். நோ, நான் எங்கேயும் போல, எங்க வீட்டுக்கு போறேன். நீ எதுக்கு தொலை குத்துனுக்குற? ஏ பைத்தியா, நான் தான் கூட்டின்னு போறேன்ற திருப்பி திருப்பி தொல்லை கொடுத்தேன்னு சொல்றேன். நான் எது பைத்தியமா? அப்படியே கைத்து புடிச்சு மரத்துல மாட்டி விட்டுருவேன். என்றா இது சின்ன பிள்ளைத்தனமாக்குது, நேரா வந்து கைத்து பிடிக்கிறேன். அவனை ஒழுங்கா இருந்துக்கோ. போடா அப்பா போ, ஒன்னும் போய் காட்டம் பாரு. அப்பா இப்படி கைத்து புடிச்சிட்டு போச்சு. என்னண்ணா ஆட்டோ வாங்கிட்டு போகுதா? ஆமாப்பா, எத்தனை நாள் தான் வெட்டியா சுத்தி நிக்கிறது. நல்ல வேலை பண்ணா, பணம் இல்லைன்னா எவனையுமே மதிக்க மாட்டான். நீ சொல்றதும் கரெக்ட் தான்பா. கையில் என்னது பாது? தண்ணினா குடுண்ணா. ஏன்னா குஷ்டா தாகமா இருக்கு, தண்ணி குடுவா குடிக்க கூடாது. தண்ணி குடி தப்பு இல்லைண்ணா, இந்த தண்ணி குடிச்சிட்டு தான் தப்பு. என்ன இது? வயிற்ற கலக்குதுன்னு ஓரமா முதல்ல தண்ணி எடுத்துன்னு வந்தேண்ணா. அந்த தண்ணினா இது? அதான் ஒரு மாதிரியா வாசனை வச்சா. எங்க அப்பா, எங்க சித்தப்பா, எங்க ஆயா எல்லாம் இதுல தானே கழுவுவாங்க. முதல்ல சொல்லக்கூடாதா? என் தண்ணி குடிச்சிட்டு என்னைய திட்டியா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைண்ணா. சீப்பா தவறா கட்டுங்குது. பாத்தியா நம்ம ஊருக்காரனே கலைக்கிற. சரி வா, காட்டு வரைக்கும் எடுத்து விடு. காட்டுக்கு எதுக்கு? நோ, கையில சொம்பு தண்ணியோட எதுக்கு போவாங்க காட்டுக்கா? எட்டு இடுப்பு மேலே ஒதுப்பேன். முதல் சவாரி எப்படி வருது பாரு. நோ, சும்மாவே கோச்சிக்கிற பத்தியா? இது கொஞ்சம் புடியா. இதுக்கு நேரத்துல திருப்பி பிடிக்க சொல்ற? புடியா, இங்க இருட்டாகுது, நான் கொஞ்சம் போய் வந்துடுறேன். இங்க யாராவது வராங்களா பாத்துருக்கிறியா? டேய், இதுக்கெல்லாம் கூட காவல் வச்சுக்கோங்க, கரம்புச்சோன்னு புரியாதா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ ஓடுவ, அப்ப பாக்குறேன். நான் போறேன். போடா போ, திரும்பி உன்னை பார்க்கவே கூடாது. நோ எவ்வளோண்ணா? எவ்வளவா? என்னதுப்பா? ஆட்டோண்ணா. ஆட்டோ எவ்வளோனா இருக்கட்டும், நீ எங்க போன சொல்லு. ஆட்டோல தான் போனா, அதான் எவ்வளோன்னு கேக்குறேன். அட எங்க போன முதல்ல அத்தை சொல்லியா? நீ முதல்ல எவ்வளோன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் எங்க போகணும்னு நான் சொல்றேன். டேய், நீ எங்க போனன்னு சொன்னாதாடா நான் அதுக்கு சார்ஜ் எவ்வளோன்னு சொல்ல முடியும். நீ ஏமாத்திருவ என்ன, நீ முதல்ல சொல்லு, அப்பதான் நான் வருவேன். பைத்தியக்காரடா நீ. எந்த ஊருக்கு போன சொல்றேன், நான் காசு சொல்றேன். இது வேலைக்காக நான் போறேன். எங்கடா கோச்சு எங்க போன சொல்லு. திரும்ப பாரு, எவ்வளோன்னு சொல்லு, அப்பதான் நான் வருவேன். தம்பி ராசா, ஒதுக்காதடா, எங்கடா போனோம்? நீ எவ்வளவு காசுன்னு சொன்னியானா நான் எங்க போறேன்னு நான் சொல்லுவேன். பரதேசி பண்றாட பிச்சைக்காரா, அறுவதுடா உனக்கு. யாரும் சொல்ற நீங்க? நீ எங்க போறேன்னு சொன்னாதான் அப்ப யார சொன்னு சொல்லுவேன். ஏய் ஒழுங்கா சொல்லு, யாரு சொன்னீங்க? அதே தானே நானும் கேக்குறேன். நீ எங்க போறேன்னு சொல்லி நான் சொல்றேன். இங்க பாரு, அச்சனா தாங்க மாட்டேன். ஒழுங்கா சொல்றியா இல்லையா? என்ன நானே சொல்லிக்கிறேன், நீ போப்பா. எவ்வளவு காசு ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன். நீ எல்லாம் எதுக்கு ஆட்டோ ஓட்டுற? போயா. சே, ஆட்டோ ஓட்டி முன்னுக்கு வரலான்னு பார்த்தேன். பரதேசிங்க ஒண்ணு கூட சரியே வரலையே. பாடுறா, பிஞ்சுக்கான ஆட்டோ வாங்கிக்கிது, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. அவங்க கிட்ட எப்படி வந்துச்சு இவ்வளவு காசு? வா, எப்படி வந்துச்சுன்னு கேட்டு பாப்போம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்ன பிஞ்சு, என்ன ஆச்சு? எல்லாம் போச்சுப்பா. அதான் அப்பயே போயிடுச்சு, அதுக்கு போய் இப்ப ஃபீல் பண்ற? அட அது இல்லப்பா. வேற எது பிஞ்சுக்கண்ணா, ஒரு வார்த்தை கூட சொல்ல ஆட்டோ வாங்க. அது ஒரு பெரிய கதை, அது அப்புறமா சொல்றேன். ஏன் இப்ப சொன்னா ஆயிட்டு போறா? சரி, எப்படி உனக்கு ஆட்டோ வந்துச்சு அதை சொல்லு. 1980 எனக்கு ஒரு அக்கா இருந்தது. 1980 ஒரு அக்கா இருந்துச்சா? நான் சொல்றா? ஆமாம்பா, செக்கச்சவன் ரொம்ப அழகா இருக்கும்பா, என்ன மாதிரியே. செக்க செவன் நின்ச்சா? ஒரு அக்காவை போய் எப்படியா சொல்லுவாங்க? மானம் கட்டவன. அதெல்லாம் இருக்கட்டும்பா, கதையை கேளுப்பா. சரி சொல்லு, என்ன பண்ணுச்சு அந்த அக்கா? ஒரு ஆட்டோக்காரன் எங்க அக்காவை கரெக்ட் பண்ணி விடுறியான்னு கேட்டான். கரெக்ட் பண்ணி விடுறியான்னு கேட்டானா? உனக்கு கோவம் பயங்கரமா வந்திருக்குமே. பயங்கரமா வந்துச்சு. அப்பதான் என் தலையில முடியல புடுங்கி போட்டேன். ஓ, அப்ப புடிங்க போட்ட முடியுதானே இது? உன்ன மொழிகளா? அவ்வளவு கோவம். சரி, அப்புறம் என்ன ஆச்சு? அவன் அச்சியா வெட்டினியா இல்ல குத்துனியா? அத சொல்லு. நான் பயங்கரமா கோவமா இருக்கும்போது அவன் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னா? அக்காவை எனக்கு குத்துரு, இந்த ஆட்டோவை நான் உனக்கு குத்துறேன்னு சொன்னான். ஐயோ, பயங்கர கோவம் வந்திருக்குமே திருப்பியா? ஆஹா, அதுதான் இல்ல, எனக்கு இந்த ஆட்டோ மேல ஒரு கண்டு வந்துச்சு. ஆட்டோ மேல கண்ணு வந்துச்சா? யோ, அவன் தான் அப்படி பேசினானே, அவனுக்கு கோவம் வரல? அவன் ஆட்டோ தரேன்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டேன். மனசனாயா நீ காரி முடிஞ்சவன? அப்படி 4 பேர் துப்புனாங்க, நான் தொட்டு போட்டேன். மாப்பிள்ள செம்ம மானம் கட்டும் போல இது மாப்பிள்ளமா. சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு அதை சொல்லு.
எங்க அக்காவை அவனுக்கு கரெக்ட் பண்ணி விட்டு நான் ஆட்டோவில் 2 மாசம் சுத்தி இருந்தேன். அக்காவை கரெக்ட் பண்ணி விட்டு 2 மாசம் ஆட்டோல சுத்துனியா? சரி, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு, ஆட்டோ கார்டு முதல் சம்சாரம் இருந்துச்சு, அது கேஸ் போட்டுச்சு. கேஸ் போட்டுச்சா? அப்புறம் இவ்வளவு நாள் கேஸ் வாதாடி இப்பதான் வச்சு இந்த ஆட்டோ. ஆக மொத்தத்துல உங்க அக்காவை வச்சு இந்த ஆட்டோ வாங்கியிருக்க. சரி, உங்க அக்காவை கூட்டு போனானே, அவங்க என்ன ஆனாங்க? மறுகை அவங்க காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. சூப்பர், இந்த ஆட்டோ வச்சு நீ நல்லா போயிச்சுக்கோ. வாடா, இந்த ஆளுகிட்ட இதுக்கப்புறம் பேசவும் கூடாது. என்னுடைய வாழ்க்கையுடைய சரித்திரத்தையே கேட்டு போறானுங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. நோ, ஒரு விஷயம் கேள்விப்பட்ட, அது உண்மையாவா? என்னப்பா விஷயம்? ஆட்டோ வாங்கிக்கணும் அதுவா? அது இல்லனா உங்க அக்கா வச்சுதான் ஆட்டோ வாங்கினியாம, உண்மையாவா? சாரா சொன்னது இப்பதான் அவனுக்கு போனானுங்க. ஊர் ஃபுல்லா உன் பேச்சுதான், செம்ம கெட்டிக்காரனா நீ. அட பாவில 2 சைக்கிள் வந்து கேட்கறாங்களே. நீ தானே அது? யாருப்பா? இந்த அக்காவை வச்சு ஆட்டோ வாங்கினாலே. உனக்கு தெரிஞ்சு போச்சா? நோ, உங்க அக்காவை யாரு கூட அனுப்பிச்சு வச்சா? ஐயோ ராமா, என்னடா இது? சொல்லு. எனக்கு ஆட்டோ ஒண்ணு போகணும்.